வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களெல்லாம் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி. ஸோ ஏன் வந்து வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பழைய லேப்பில் வந்து எடிட் பண்ண முடியல. ஸோ அதுதான் கைஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புது லேப் வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஒரு லேப் வாங்குறதா வாங்கணும், ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லேப்பாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு ஒரு லேப் வாங்கலாம் அப்படின்னு தான் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தது. சரி, ஒரு நல்ல ஒரு கேமிங் லேப்டாப்பாக வாங்கலாம். ஏன்னா கேமிங் லேப்டாப் வாங்கினா வந்து நமக்கு கேமிங்க்கும் ப்ளஸ் ஒரு கான்டென்ட் க்ரியேஷனுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தது தான். ஸோ அந்த மாதிரி வாங்கின ஒரு லேப் தான் வந்து தி MSIGE76. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா MSIGE76ஓட அன்பாக்சிங். இது வந்தது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு பெரிய பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நான் கூட ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி வந்து எதுவுமே கிடையாது. ஸோ உள்ளே பிடிச்சி பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே ப்ரொடக்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அஃபீஷியலான MSIயோட ஒரு பேக்கேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ப்ரொடக்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு அந்த பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு வெயிட்டான அடாப்டர் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த லேப்டாப் ஒரு கவருக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த லேப்டாப்போட டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு ப்ரொடக்டிவ் ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் தான், மற்றபடி உள்ள ஸ்க்ரீன்லையோ அப்புறம் இந்த கீபோர்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்க்ரீன் மட்டும்தான். ஸோ இந்த லேப்டாப்பை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 17.3 இன்ச் ஃபீல் தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு 17.3 இன்ச் லேப்டாப். 15.6 இன்ச் தான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிருந்தது. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. கொஞ்சம் பெருசாக தான் தெரிஞ்சது. பட் அந்தளவுக்கு வெயிட் ஆகிடல. ஸோ நான் கூட ரொம்பவே வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் கண்டிப்பாக அந்தளவுக்கு வெயிட் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஓரளவு கேரி பண்ணக்கூடிய ஓரளவு வெயிட் தான். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஒன் ஹேண்டில் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே தான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹிஞ்சு தான் கைஸ். ஸோ எனக்கு இந்த லேப்டாப்போட டிசைனில் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அதோட ஹிஞ்சு டிசைன் தான். ஸோ ரொம்பவே ஸ்டேடியாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அதிகமான மானிட்டர் ஃப்ளெக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அதோட ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஹிஞ்சு தான். ஸோ ஒரு சில லேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் குறிப்பிட்டு MSIயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் எண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மானிட்டர் ஃப்ளெக்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது ஏன்னே தெரியல. பட் ஆனால் இந்த லேப்பில் அந்த மாதிரி இல்லை. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்ததோட கீபோர்டு கைச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்லேயே இதோட கீபோர்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஸ்டீல் சீரிஸ் கீபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டீல் சீரிஸ்னால் வந்து ஒரு கேமிங் ஆக்சசரிஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ அவங்க வந்து நிறைய மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் அப்புறம் கேமிங் மவுசஸ் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து ஒரு கொலாப் பண்ணி இந்த கீபோர்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் கீபோர்டாக இல்லாமல் இருந்தாலுமே கூட ஸோ ரொம்பவே வந்து ஒரு கிளிக்கி டைப் வந்து கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அந்த கீ கேப்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நார்மல் லேப்டாப்பை கம்பேர் பண்ணும்போது. பட் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் RGB கைஸ். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி RGB கீபோர்ட்ஸ் இந்த மாதிரி RGB கேமிங் லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் RGBs. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் RGB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக வந்து ஃபங்க்ஷன் கீஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டைப் வந்து நீங்கள் RGB யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைசபிள் தான். பெர் கீ கஸ்டமைசபிள். ஸோ பெர் கீ RGB அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு கீயுமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு RGB LED ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைசபிள் தான். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது RGB எதுவுமே வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். பட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது இந்த RGB தான். அடுத்ததோட மவுஸ் பேட் கைஸ். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் ப்ரெசிஷன் டிரைவர் தான். ரொம்பவே ஸ்மூத்தான ஜெஸ்டர்ஸ். ஸோ ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா இது வந்து 17.3 இன்ச் கொஞ்சம் பெரிய லேப்டாப். ஸோ இன்னுமே வந்து கொஞ்சம் அதிகமாக மவுஸ் பேட் கொடுத்துருந்தா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டைப் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்ததோட டிஸ்பிளே கைஸ். ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து 1080p ஸ்க்ரீன் தான். அது மட்டும் இல்லாமல் 240 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே 3 millisecond ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததோட போர்ட்ஸ் கைஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறதே ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு அதிகமான போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 Type-C USB 3.2 Gen 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 Type-A USB 3.2 Gen 2 போர்ட். ஸோ அது கூடவே உங்களுக்கு மைக் அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் காம்போவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து 2 USB 3.2 Gen 1 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் சைஸ் SD கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ ஒரு சில ஹையர் லேப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ SD கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த காலத்தில் மைக்ரோ SD கார்டெலாம் யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ஃபுல் சைஸ் SD கார்டு இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினி டிஸ்பிளே போட்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு தண்டர்போல்ட் டைப் சி போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஈத்தர்நெட் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 20 GB/s ஃபாஸ்ட்டான ஒரு ஈத்தர்நெட் போர்ட். அது மட்டும் இல்லாமல் HDMI போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் போர்ட்டும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா USB 3.2 Gen 2 Gen 1 இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை கைஸ், இந்த ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இந்த USB 3.2 Gen 2ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டான ரீட் ஸ்பீட் ரைட் ஸ்பீட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஸ்பெக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேப்டாப் டிசைன் மாடலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ இந்த MSIல இது ஒரு பிரச்சனை கைஸ், நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரீமியம் போனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை வந்து வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் எந்த விதமான ஒரு சீப்பான ஃபீல் எதுவுமே இருக்காது, ரொம்பவே ப்ரீமியமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்தோட ஸ்பெக்ஸு கைஸ், ஸோ என்கிட்ட இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா வந்து i7 11th Gen ப்ராசஸர், 8 கோர் 16 threads ப்ராசஸர். ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டாக இருக்கிற 11th Gen ப்ராசஸர் தான். அது கூடவே பார்த்தீங்கன்னா NVIDIA 3070 8GB வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 1TB NVMe SSD அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு SSD. ஒரே ஒரு 1TB தான் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் எதுவுமே கிடையாது. ஸோ அது ஒரு டவுன் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு 1TB தான் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு 1TB கொடுத்துருக்கலாம். பட் என்ன பண்ணுறது கைஸ், அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான SSD. நீங்கள் கேமெல்லாம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும், விண்டோஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பூட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் வந்து ஒரே ஒரு SSD கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து 32 GB ஆஃப் RAM, 3200 MHz ஸ்பீடு. ஸோ இருக்கிறதுலே வந்து டாப் ஸ்பீட் அப்படின்னே சொல்லலாம். 32 GB வந்து தேவையில்ல தான் ஒரு லேப்டாப்பில். பட் நம்ம 64 GB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேப்டாப் அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலாக இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து $2700 கெனேடியன். ஸோ இந்த 32 GB ரேம்னால பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா $200 கொடுக்க வேண்டியதாயிருச்சு. ஸோ அது இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த 16 GB இருந்திருந்தால் இன்னுமே கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து ரொம்பவே ப்ரைஸான ரொம்பவே ஒரு ப்ரீமியமான ஒரு லேப்டாப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு காஸ்ட்லியான லேப்டாப் தான். அப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்த்தான லேப் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு கேமிங்கோ இல்லை கான்டென்ட் கிரியேஷனோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா இந்த லேப்பில் தான் எடிட் பண்ணது தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக நான் பண்ணதே இல்லை. என்னோட பழைய லேப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes இல்லை ஒரு 6 minute வீடியோலாம் வந்து நான் ரெண்டரை கொடுத்துட்டு ஒரு போயிட்டு ஒரு மதியம் தான் வருவேன். கிட்டத்தட்ட பாதி நாள் வரைக்கும் ரெண்டராகும். ஸோ அந்தளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இதெல்லாம் வந்து ஒரு 10 minutes ஒரு 6 minutesல ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே வந்து எனக்கே புதுசாக தான் இருக்குது, எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான லேப்னு தான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட கேமிங் ரிவ்யூ ப்ளஸ் இதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வருது. ஸோ அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.